இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது தந்தை பெரியார் குறித்தான அவதூறுக்கு பதில் சொல்கின்ற வகையில் நாங்கள் பரப்புரை மேற்கொண்ட பொழுது எங்களுக்கு துணை நின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 12 சுற்றுகள் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் தந்தை பெரியாரை இழிவு செய்து அவதூறு செய்து வாக்குகளை வாங்கிவிட முடியும் என்று நம்பிய சீமான் அவர்களுடைய வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கின்றார். அவர் அதை மட்டும் சொல்லவில்லை, பெரியாருக்கு ஆதரவாக இங்கெல்லாம் வாக்குகள் கிடைக்காதெல்லாம் என்றெல்லாம் அவர் பேசி வந்தார். பெரியார் சிலையை உடைப்பேன் என்று தொகுதியிலே அவர் கட்சிக்காரர்கள் பேசினார்கள். பெரியாருடைய படங்களை கிழித்தார்கள். அங்கே பரப்புரை செய்தவர்கள் மீது வன்முறை ஏவினார்கள். இத்தனை செய்தும் கூட பெரிய விகிதத்தில் அவர்களால் வாக்குகளை வாங்க முடியவில்லை. இது எந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னால், இன்றைய இந்த தேர்தலில் எதிர்கட்சி ஆக ஏடிஎம்கே அது அதிமுக தேர்தல் நிற்கல, பாரதிய ஜனதா கட்சி நிற்கவில்லை, புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவருடைய கட்சியும் நிற்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சீமான் என்ன பேசிட்டு இருந்தார்னா, இந்த 3-4 ஆண்டுகளில் தான் தான் திமுகவினுடைய ஒற்றை எதிர்கட்சி என்பது போல பேசி வந்தார். தான் தான் திமுகவினுடைய எதிரி என்பது போல பேசி வந்தார். திமுகவினுடைய தவறுகள் அல்லது அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்தெல்லாம் அவரை தவிர அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக அவரது கட்சியை விட சமூக இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றன. ஆக அவர் உண்மையான எதிர்கட்சி அல்ல என்பது முதல் கட்டமாக நிறுவனமாயிருக்கிறது. இரண்டாவது, பெரியார் குறித்து இழிவாக அவதூறு வகையிலே பேசியது அவரது வாய்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு குறைத்திருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மையாக இப்பொழுது வெளியில் வந்திருக்கிறது. தந்தை பெரியாரை எல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை அவமானப்படுத்தி அவதூறு செய்தெல்லாம் தமிழ்நாட்டிலே தேர்தல் அரசியல் செய்துவிட முடியாது என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு பிறகாவது அவர் தனது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அல்லது அவர் மாற்ற மறுத்தார் என்றால் அவருக்கான பாடங்கள் தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடக்கும் என்பதும் இச்சமயத்தில் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இப்படியான ஒரு முடிவுகளை அவருக்கு கொடுத்ததற்காக ஈரோடு மக்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இந்த தேர்தலுடைய முடிவுகள் இவ்வாறாக இருக்கின்றன. இது குறித்தான எங்களது கருத்து இது. அடுத்ததாக திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற இந்த வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு மதவெறியை தூண்டுவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மலையிலே எது இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட பகுதி, எது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதை 1920 நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடு சென்று அன்றைக்கு பிரிவி கவுன்சிலிலும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு பிறகு 1975 இது குறித்தான விவாதம் வந்த பொழுது கூட எது இஸ்லாமியர்கள் பகுதி, எது முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதையெல்லாம் வரையறை செய்து உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆக 1920 தீர்ப்பை மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் உறுதி செய்த பின்னாடி மறுபடியும் தவறான ஒரு கோரிக்கைகளை, மதவெறி ஊட்டுகின்ற கோரிக்கைகளை இந்துத்துவ அமைப்புகள் முன்வைத்து நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன. நாங்கள் நீதிமன்றத்துக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னால், இது போன்ற உள்நோக்கத்தோடு வருகின்றன. ஏன்னால் இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்து மக்களை, தமிழர்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல, எந்த வகையிலும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல, அதிகாரப்பூர்வ அமைப்பும் அல்ல, அது அதிகாரப்பூர்வமாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல, ஒன்று சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல, அல்லது மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளும் அல்ல, அல்லது பாரம்பரியமான அமைப்புகள் என்றால் அப்படிப்பட்ட அமைப்புகளும் அல்ல. ஆக இந்த அமைப்புகளுடைய நோக்கமே மதவெறியை தூண்டுவதும் மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதுமாக இருப்பது என்பது அப்பட்டமான உண்மை என்கின்றார். வெளிப்படையான வழக்குகள், தீர்ப்புகள், பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த அமைப்புகளினுடைய வழக்குகளை நீதிமன்றம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் நீதிமன்றத்தை வைக்க விரும்புகிறோம். இங்கே திருப்பரங்குன்றமும் அங்கே இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமும் திடீர்னு நேற்றைக்கோ முந்தையத்தோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வரல, நீண்ட காலமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத சிக்கலை இன்றைக்கு ஒரு அமைப்பு, ஒரு மதவெறி அமைப்பு
ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தவர் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த மதத்தின் அந்த அமைப்பினுடைய அப்படி ஒரு அமைப்பு ஜனநாயக கட்டமைப்பில் இருக்க முடியாது. இந்தியாவில் எந்த ஜனநாயக மக்கள் திரள் அமைப்பாக இருந்தாலும் ஜாதி மத பாலின வேறுபாடின்றி அனைவரும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஜனநாயக அமைப்பு. ஆனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே வைத்துக் கொள்வேன், குறிப்பிட்ட மதத்தை எதிரியாக நான் பார்ப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு அமைப்பு நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நிராகரித்திருக்க வேண்டும். இது விசாரணைக்குரிய வழக்குகள் அல்ல என்று 2023 இவர்கள் வழக்கு போட்ட பொழுது நிராகரித்திருக்க வேண்டும். 2023 வழக்கு போட்டு அது விசாரணைக்கு வர நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம், சரியான நேரத்தில் கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக. மதுரையிலே இந்த இஸ்லாமியர்களுக்கான வழிபாடு என்பது திருப்பரங்குன்றம் மலையில் மட்டும் கிடையாது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1000 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமாக காஜிமார் பள்ளிவாசலுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கே பள்ளிவாசல் எழுப்புவதற்கான எல்லா உதவிகளும் செய்தவர். இது வரலாறு, மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய வரலாறு. அங்க பாண்டிய அரசர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக, இரண்டாம் தர குடிமக்களாக எல்லாம் பார்க்கல, அரசர்களே பார்க்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்திலும் தேங்காய்பட்டினத்தில், கன்னியாகுமரியினுடைய தேங்காய்பட்டினத்தில் இந்தியாவிலே பழமையான இஸ்லாமியர்களான வழிபாட்டு தலங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் வரல. 1000 வருஷமா இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய இந்த ஒற்றுமையை இந்த இந்துத்துவம் வட இந்தியர்களால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளால் தூண்டப்படுகின்ற ஒரு இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் செய்வதை நீதிமன்றங்கள் ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி முதல் கேள்வி நீதிமன்றத்துக்கு வைக்கும். நீங்க தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பும் தமிழ்நாட்டினுடைய அமைதியும் மிக முக்கியம். இந்த அமைப்புகள் ஏற்கனவே கோவை கலவரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைப்புகள். இதே இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் அல்ல, இந்து முன்னணி சேர்ந்த பொறுப்பாளர்கள் கோவை நகரத்தில் தனது அமைப்பில் இருந்து இடதுசாரி அமைப்புக்கு சென்றான் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக, மதவெறி நோக்கம் கொண்ட அமைப்பாக இருக்கிறது என்பதனால் நான் இடதுசாரி அமைப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், 21 வயது இளைஞன் இடதுசாரி அமைப்புக்கு போனதற்காக வீடு புகுந்து அந்த இளைஞனை வெட்டி கொலை செய்தார்கள். 10 நாட்கள் அந்த இளைஞன் மருத்துவமனையில் போராடி பிறகு அவன் இறந்து போனான். இதுல இந்து முன்னணியை சார்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கிறது கோவையில். இப்படி இந்த அமைப்பு என்பது வன்முறைக்கான அமைப்பு. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கு போட்டாங்கன்னா நீதிமன்றம் உடனடியாக அதை நிராகரித்திருக்க வேண்டும். பிரிவி கவுன்சில் வரைக்கும் போனது, அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறமும் அப்ஹோல்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுது இது எதற்காக நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்றோம். அப்ப இது திட்டமிட்ட ஒரு மத வெறி நடவடிக்கைக்கு நீதிமன்றம் துணை போகக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை என்பது தமிழர்களுடைய பழமையான நகரம், நாகரிகத்தினுடைய தொற்று, தமிழ் மொழியினுடைய அடையாளம். அது சங்கம் வைத்த அந்த மதுரையில இப்படி ஒரு மதவெறியை கொண்டு வரக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மதுரை மக்களோடு எல்லாரும் துணையாக நிற்க வேண்டும். மதுரை எல்லா தரப்பான மக்களும் வாழக்கூடிய ஒரு நாகரிகம் அடைந்த நகரமாக நீண்ட காலம் 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தை இந்த மதவெறியை கொண்டு பிரிப்பதை அனைவரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வெகுமக்கள் வைக்கிறோம். நீதிமன்றங்கள் இது போன்ற பொறுப்பற்ற அமைப்புகளுக்கு, எச் ராஜா போன்ற நபர்களுக்கு, நீதிமன்றத்தை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய எச் ராஜா போன்ற நபர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர் மேடையில் என்ன பேசியிருக்காரு? அயோத்தியாவை போல நாங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்காரு. எது நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் முதல் விதிகளையே மீறி எச் ராஜா பேசியிருக்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்ல, என்ன பதில் சொல்ல போகுது? அயோத்தியா போல இடிப்பேன்னு ஒருத்தர் அங்க அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு. அந்த அவருடைய பேச்சு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் இப்ப கூப்பிட்டு கண்டிச்சிருக்கோமா இல்லையா? அயோத்தியாவில் நடந்தது போல இங்க ஒருத்தர் இடிப்பேன்னு ஒருத்தர் பேசுறான். எத்தனாயிரம் மக்கள் இஸ்லாமியர்கள் அயோத்தியா இடிக்கப்பட்ட பொழுது படுகொலை செய்யப்பட்டார்கள். மதவெறி என்பது இந்தியாவில் கட்டவிழ்க்கப்பட்ட ரத்த ஆறு ஓடியது. அப்ப நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்னன்னு நான் கேட்க விரும்புறேன். நீதிபதியோட பொறுப்பு என்னன்னு கேட்க விரும்புறோம். நீங்க அனுமதி கொடுத்துதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க. நாங்க என்ன இதே மாதிரி பேச்சை நாங்க பேசணும் என்றால், நாங்கள் இப்படியான ஒரு ஒரு உரையை பதிவு செஞ்சோம்னா எல்லாரும் பார்த்து அமைதியா இருப்பாங்களா? இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. திமுக அரசு என்ன செய்து கொடுக்கிற கேள்வி திரும்ப, ஏன்னா சீமான் பண்ணதுக்கும் கைது செய்யல, எச் ராஜா பேசுறதுக்கும் கைது செய்யல. நீதிமன்றங்களும் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் நான் இதே மதுரை நீதிமன்றத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன்.
எங்களுக்கு மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் மேலூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கேட்ட பொழுது உள்ளரங்கில் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதே மதுரை நீதிமன்றம் தான். உள்ளரங்கில் நடத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. நீங்க உள்ளரங்கு நடத்துறதுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை, காவல்துறை அனுமதியுமே தேவையில்லை. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த KM ஷெரீப் அவர்கள் கேட்ட பொழுது அனுமதி மறுத்தார்கள். நீதிமன்றம் சொன்ன பொழுது நீதிமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, உங்க கட்சியை சேர்ந்தவர் மட்டும்தான் மேடையில் பேச வேண்டும் என்று. இது எந்த வகையான ஜனநாயக உரிமை? இதே மாதிரி நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு. நான் கேட்க வருவோம், உங்களுக்கு என்ன ஸ்கேல் இருக்குது? எங்களுக்கு நான் கேட்க வருவோம், உங்களுக்கு என்ன கருத்துரிமை குறித்தான என்ன ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. இதே மாதிரி ஆனால் அன்றைய கல்விக் கொள்கைக்கு எதிரான பொதுராட்டத்திற்கான பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்ட பொழுது 7 மணிக்குள் பொதுக்கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க மதுரை நீதிமன்றத்தில். இப்ப இந்த மதவெறி கூட்டத்திற்கு அவ்வளவு பேர் கூடுவதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, மதுரையினுடைய காவல்துறை அனுமதித்திருக்கிறது, திமுக அரசும் அனுமதித்திருக்கிறது, நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. அங்கே மதவெறி ரத்த ஆறு ஓடும் என்றால், அல்லது மதவெறி பிரச்சனை இவர்கள் கொண்டு வருவார்கள், இந்த இந்துத்துவ அமைப்பில் கொண்டு வருவார்கள் என்றால் இத்தனை பேரும் அதுக்கு பொறுப்பு. நீதிபதி உட்பட இவை அனைத்திற்குமே நீங்கள் தான் கவனம் எடுத்து இவர்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா என்று எங்களுக்கான பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் நீங்க அப்படி இல்லை, வெளிப்படையா பேசுறாங்க. இன்றைக்கு தைப்பூசத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை இப்படி அடையாளப்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒன்றை ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றம் கைகட்டி வெடிக்கும்? நீ எல்லாரும் சும ஓட்டம் பல விஷயங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் இதையெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்குது? இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக நீதிமன்றம் ஏன் சும ஓட்டம் எடுக்க மாட்டேங்குது?